வெல்கம் டு ஆல் த aspirants. நாம இன்னைக்கு 30 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். திம்சா மற்றும் சதி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். இடுமிஷ்மி மற்றும் வான்சோ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோலினி மற்றும் போர்த்தல் நிறுத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். டோம்காச் மற்றும் ஃபாகுவா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, காங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. ஜாகிர் ஹுசேன், பாண்டுரங் வாமன்கேன் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாருடைய இயற்பெயர் வாசுதேவா. மாதவாச்சாரியாக்கு மாதவா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது அச்சுத பிரக்ஷா. மாதவாச்சாரியா கீதபாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு மற்றும் வர்த்தக சுதந்திரத்தை ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு பகுதி 239 இருந்து 242 வரைக்கும் யூனியன் பிரதேசங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்ட் எழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்ரா பீசோய் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா மற்றும் ரோகின். முகமது இக்பால் தரைன் ஹிந்த் மற்றும் பாங்கிதாரான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. என்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகம். ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். என்பிஎஸ் வட்சல்யா திட்டம் ஜூலை 23, 2024ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. விஸ்டன் கிரிக்கெட்டர்ஸ் அல்மனாக் 2025 பதிப்பில் உலகின் முன்னணி ஆண்கள் கிரிக்கெட் வீரராக கௌரவிக்கப்பட்டவர் யார்? ஜஸ்பிரீத் பும்ரா. இதுவே பெண்கள் பிரிவுல ஸ்மிருதி மந்தானா. ரேஷம் சகி யோஜனாவை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? உத்தரப்பிரதேசம். பெண்களுக்கான AI தொழில்கள் முயற்சியை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? திறன் மேம்பாடு. எந்த வங்கி உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்தது? அஜந்தா நகர்ப்புற கூட்டுறவு வங்கி மரியாதித். நதி நகர கூட்டணி 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. நகர்ப்புற நதி மேலாண்மை திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. 2025ஆம் ஆண்டுக்கான உத்யோக் விகாஸ் விருதை எந்த அமைப்பு பெற்றுள்ளது? NICDC. NICDC அப்படிங்கிற அமைப்பு தான் உத்யோக் விகாஸ் விருது வாங்கியிருக்கு. இதோடைய முழு விரிவாக்கம் தேசிய தொழில்துறை வளர்த்திட மேம்பாட்டு கழகம். எந்த அமைப்பு இந்த உத்யோக் விகாஸ் விருதை இந்த நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா கேரளால இருக்கக்கூடிய முக்கியமான நாளிதழ் ஜன்பூமி. சந்திரயான் 3 மிஷன் குழு ஜான் எல் ஜாக் சுகாட்ஜியர் விருது வாங்கியிருக்காங்க. கோல் இந்தியா லிமிடெட் நிறுவனம் 2024ஆம் ஆண்டுக்கான பசுமை உலக சுற்றுச்சூழல் விருது. INCOIS அப்படிங்கிற நிறுவனம் ஹைதராபாத்ல இருக்கு. இந்த நிறுவனத்துக்கு 2025ஆம் ஆண்டிற்கான சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ராதே கிருஷ்ணா கோயில் யானை நல அறக்கட்டளை வந்தகா கார்பரேட் பிரிவுல பிராணிமித்ரா ராஷ்டிரிய புரஸ்கார் விருது வாங்கியிருக்கு. நில சீரழிவு மற்றும் மண்வள இழப்பை எதிர்த்து போராட பிரிக்ஸ் நாடுகளால் தொடங்கப்பட்ட முயற்சி எது? இந்த முயற்சி தொடங்கியிருக்காங்கன்னா பிரிக்ஸ் லேண்ட் ரீஸ்டோரேஷன் பார்ட்னர்ஷிப். பிரிக்ஸ் லேண்ட் ரீஸ்டோரேஷன் பார்ட்னர்ஷிப். இந்த ஒரு திட்டத்தை எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 15வது பிரிக்ஸ் அக்ரிகல்ச்சர் மீட்டிங். 15வது பிரிக்ஸ் அக்ரிகல்ச்சர் மீட்டிங் பிரேசிலியா, அதாவது பிரேசில் நாட்டோட தலைநகரம் பிரேசிலியா நடந்துச்சு. ஸோ அதுலதான் இந்த முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவிற்கு வெளியே உலகின் மிகப்பெரிய இந்து கோயில் நியூ ஜெர்சில கட்டப்பட்டிருக்கு. தென்னாப்பிரிக்கா நாடு நம்பகமான சுற்றுலா ஆபரேட்டர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சுவிட்சர்லாந்து நாடு புர்கா தடை சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆஸ்திரேலிய நாடு மேட்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. லுலாடா சில்வா பிரேசில் நாட்டுடைய அதிபர் G20 உச்சி மாநாடுல உலகளாவிய பசி மற்றும் வறுமை கூட்டணி முயற்சி தொடங்கியிருக்காங்க. இந்தியா மற்றும் அமெரிக்கா நாடு சேர்ந்து ட்ரஸ்ட் முயற்சி தொடங்கியிருக்காங்க. உலக கால்நடை மருத்துவ தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் மாசம் கடைசி சனிக்கிழமை.
இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அனிமல் ஹெல்த் டேக்ஸ் a theme. ஏப்ரல் 6 வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 22 உலக பூமி தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். ஆயுஷ்மன் வயோவந்தனா திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? செய்து ஆரம்பிச்ச மாநிலம் டெல்லி. இந்தியாவின் முதல் உள்நாட்டு தானியங்கி உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையம் டெல்லியில ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் யூகே யூகின் பாரத் தேசிய அருங்காட்சியகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. தேசிய சுற்றுச்சூழல் மாநாடு 2025 டெல்லியில நடந்து முடிஞ்சிருக்கு. இரண்டாவது ஆசிய யோகாசனா விளையாட்டு சாம்பியன்ஷிப் 2025 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? இந்தியா மொத்தம் 83 தங்க பதக்கங்கள் ஜெயிச்சு முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. இரண்டாவது இடம் ஜப்பான். இந்த இரண்டாவது ஆசிய யோகாசன விளையாட்டு சாம்பியன்ஷிப் டெல்லியில நடந்து முடிஞ்சிருக்கு. 2024 பாரிஸ் பாராலிம்பிக்ஸ்ல இந்தியா 29 பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா 2019 இந்தியா 19 பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அண்டர் 19 உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2024 இந்தியா 17 பதக்கம். வேக ஒலிம்பிக் உலக குளிர்கால விளையாட்டு 2025 இந்தியா 33 பதக்கம். ISS உலகக்கோப்பை 2025 இந்தியா 7 பதக்கம் பெற்று 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதுல சுருச்சி சிங் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல்ல தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ISS உலகக்கோப்பை இந்த வருஷம் பெரு நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. புஞ்சியால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய்கள் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோப்தெரா இன்வெஸ்டன்ஸ்ல ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் வீட் புக்கிசினியா கிராமினிஸ் ட்ரிட்டிக்கல ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் வீட் உஸ்டிலாகோ ட்ரிட்டிக்கி. பவுடரி மில்டியூ ஆஃப் வீட் ப்ளூமரியா கிராமினிஸ். ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் குளோமரலா டுகாமனென்சிஸ். எர்காட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசப்ஸ் பிசிஃபார்மிஸ். ரைஸ் பிளஸ்ட் மேக்னோபோர்த்தி கிரைசியே. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் சர்ஸ்கோஸ்போரா அரக்கிடிகோலா. கிரீனியார் or downy mildew of bajra sclerospora gramicola. Potato wart disease or black scab or potato tumor Syncytium endobioticum ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுவன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபில், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் கஸ்டாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.